இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம், இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உரு பெற உலகில் சாட்சியாவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உரு பெற உலகில் சாட்சியாவோ. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போ, நம்மில் மனிதம் மலர இணைவோ. இறை மகிமைக்காக உழைப்போ, நம்மில் மனிதம் மலர இணைவோ. இறை பலியினில் இணைந்திடுவோ, இறைவனில் கலந்திடுவோ. இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 5வது ஞாயிறில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய நாம் உயிர்த்த ஆண்டவரோடு இன்னும் அதிகமாக இணைந்திருந்து அதன் வழியாக அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றலை, வலிமையை, வல்லமையை நிறைவாக பெற்று துணிவோடு அவரது செயல்களை இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்க இந்த வேளையிலே நாம் அதற்கான அருள் வேண்டி மன்றாடக்கூடியிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவிடமிருந்து ஒவ்வொருவரும் நிறைவான சக்தியை, வலிமையை, வல்லமையை பெற்று கொண்டார்கள். குறிப்பாக திருத்தூதர்கள் இயேசுவிடமிருந்து பெற்ற அந்த வல்லமையினால் தான் இன்னும் அதிகமாக இயேசுவின் பெயரால் நல்ல பல வல்ல செயல்கள் செய்ய முடிந்தது. அத்தகைய வலிமையை, வல்லமையை இதோ இந்த வேளையிலே இறைவன் நமக்கு தர வேண்டி இப்பலியிலே சிறப்பான வகையிலே ஜெபிப்போம். நமது குற்றங்குறைகளை நினைத்து பார்ப்போம், மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதரரை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நிறைவான வாழ்வை நோக்கி வழிநடத்தி செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக.
இன்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது திருமகனும் எமது மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகின்றோ. ஆமென். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றி பர்னபா திருத்தூதர்களுக்கு விளக்கி கூறினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சவுல் எருசலேம் நகரத்துக்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்துச் சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார். அதன்பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாகச் சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார். அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள். ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசரியாவுக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்து தர்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய பதிலுரை பாடல் ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. உமக்கு அஞ்சுவோர் முன்னிலையில் என் பொருத்தனைகளை செலுத்துவேன். எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர். ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வராக. அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்வதாக. ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. பூ உலகின் கடை எல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர்.
பிற இனத்து குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் விழுந்து பணிவர். மண்ணின் செல்வர் யாவரும் அவரை பணிவர். புழுதிக்குள் இறங்குவோர் யாவரும் தம் உயிரை காத்து கொள்ளாதோரும் அவரை வணங்குவர். ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. வருங்கால தலைமுறையினர் அவரை தொழுவர். இனிவரும் தலைமுறையினருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்படும். அவர்கள் வந்து அவரது நீதியை அறிவிப்பர். இனி பிறக்கப் போகும் மக்களுக்கு இதை அவரே செய்தார் என்பர். ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. இரண்டாம் வாசகம். நம்பிக்கை கொண்டு அன்பு செலுத்த வேண்டும், இதுவே கிறிஸ்துவின் கட்டளை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை முத்துக்கள் 18 முதல் 24 முடிய. பிள்ளைகளே, நான் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலிலும் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்திருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கின்றார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறை உண்மை வாழ்த்திடவே. என் மன்னவா, உனை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு புகழ்.
அதிகாரம் 15 இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே. என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனை அறிந்தால் நம்மையே நாம் அறியலாம். நம்மையே அறிந்தால் இன்னும் நாம் துணிவுடன் செயல்படலாம் என்கிற ஒரு மைய கருத்தினை இந்த பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிறு நமக்கு வலியுறுத்துகிறது. தீவிரவாத குழு ஒன்று இருக்கிறது. அந்த குழுவிலே ஒரு பேட்டி எடுக்கப்படுகிறது. நீங்கள் இந்த தீவிரவாத குழுவிலே சேர்ந்திருக்கிறீர்களே, கடவுளை பற்றிய அறிவு உங்களுக்கு இருக்கிறதா? ஒருவன் சொல்லுகிறான், கடவுள்னா எனக்கு தெரியாது. இன்னொருத்தட்ட கேட்குறாங்க, அப்படின்ட்டு போறான். அடுத்து ஒருவன், அவர் யாரு அப்படின்ட்டு கேட்கிறான். இவ்வாறு அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே கடவுளை பற்றிய அறிவு இல்லாதவர்களாக, கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று தெரிந்தாலும் அதனை கண்டுகொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் கடவுளை பற்றிய அறிவை கொஞ்சம் கூட வைத்திருக்காத ஒரு சூழ்நிலையில்தான் தங்களை பற்றிய ஒரு நல்லதொரு நிலைமையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல பண்பு நலன்களை, ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. எனவே தங்களது இந்த சக்தியை, வலிமையை வேறு விதமாக திருப்பி சமுதாயத்திற்கு எதிரான வகையிலே அவர்கள் செயல்படுகிறார்கள். அவர்களது வாழ்க்கை சீரழிந்து போய்கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதைத்தான் நாம் பார்க்கிறோம் இன்றைய வாசகங்களின் வழியாக. முதல் வாசகத்திலே சொல்லப்படுகிறது, திருத்தூதர் பணிகள் நூலிலே 9வது அதிகாரம், பர்னபா பவுலை பற்றிய ஒரு செய்தியை சொல்லுகிறார். பவுல் ஆண்டவரை கண்டார், அவரோடு பேசினார், இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடினார். ஆண்டவர் இயேசுவை பவுல் கண்டதால், பவுல் கண்டு அவரை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டதால், இதோ நான் எனது வாழ்க்கையிலே பல்வேறு விதமான தேவையில்லாத செயல்பாடுகளிலே ஈடுபட்டு விட்டேனே, எனது வாழ்க்கையை வீணடித்து விட்டேனே, இனிமேல் நான் எனது வாழ்க்கையை பயனுள்ள முறையிலே நான் செலவழிக்கப் போகிறேன், கொண்டு செல்லப் போகிறேன் என்று முடிவெடுக்கிறான். எனவே இதோ அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தனக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் கடவுளின் சார்பாக நிற்பேன், கடவுளின் சார்பாக பேசுவேன், துணிவோடு செயல்படுவேன். ஏனெனில் நான்
கடவுளை அறிந்து கொண்டேன். இதுவரை நான் இந்த யூத சமயத்தில் இருந்த பொழுது யூத சட்டங்களை கட்டளைகளை முழுமையாக அறிந்த பொழுதும் நான் துணிவோடு அதை எடுத்துரைக்க முடியவில்லை. ஏனெனில் ஏதோ ஒரு பதற்றம், ஏதோ ஒரு மனசாட்சி உறுத்தல் இது இருந்ததால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் இதோ இன்றிலிருந்து கடவுளை கண்டுவிட்டேன், ஆண்டவர் இயேசுவை கண்டுவிட்டேன், முழுமையாக துணிவோடு செயல்பாட்டில் இறங்குவேன் என்று புனித பவுல் செயல்படுவதாக பர்னபா சொல்லுகிறார். ஒரு பேச்சு போட்டி நடக்குது அப்படின்னா அந்த பேச்சு போட்டியினுடைய தலைப்பு சரிவர தெரிந்திருக்க வேண்டும். ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ அல்லது பேச்சு போட்டியிலே பங்கு பெறுபவருக்கோ அந்த தலைப்பு சரியாக தெரிந்திருந்தால்தான், அந்த தலைப்பை பற்றி சரியாக தயாரித்தால்தான் பேச்சு போட்டியிலே எந்த விதமான தடுமாற்றம் இல்லாமல், எந்த விதமான கூச்சம் இல்லாமல் அல்லது தயக்கம் இல்லாமல் சிறப்பாக பேச முடியும். தயாரிப்பு இல்லை அப்படின்னா, அந்த தலைப்பு என்னதுன்னு தெரியல அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, தடுமாற்றம் தான் மிஞ்சும். அதே போலதான் அன்பிற்குரியவர்களே, ஒரு பேச்சு போட்டியினுடைய தலைப்பாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அந்த ஆண்டவர் இயேசுவை நாம் சரிவர புரிந்து கொண்டால், அறிந்து கொண்டால், அவரோடு இணைந்திருந்தால் கண்டிப்பாக நாம் சரளமாக நமது செயல்பாடுகளை செவ்வனே செய்ய முடியும். சிறப்பாக ஒரு வெற்றியை நோக்கிய பயணத்திலே போக முடியும். துணிவோடு நாம் செயல்பட முடியும். அதைத்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்கிறோம். அந்த முதல் வாசகத்திலே 31வது அதிகாரத்திலே அங்கே இருந்த யூதேயர், கலிலேயர் ஆகிய அனைவருமே சமாரியர் ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்றது. ஆண்டவருக்கு மட்டுமே அவர்கள் அஞ்சி நடந்தார்கள். எனவே அமைதியில் திளைத்தார்கள். தூய ஆவியின் துணையால் அந்த திருச்சபை பெருகி வந்தது. வேறு யாருக்கும் அவர்கள் அஞ்சவில்லை, வேறு யாருக்கும் பயப்படவில்லை. ஒரு சில நேரங்களிலே அந்த தயக்கம் இருந்தாலும், கடவுள் எங்களோடு துணை நிற்கிறார், இருந்தாலும் நாங்கள் இந்த ஒரு வெற்றி பயணத்திலே செல்வோம் என்று முடிவெடுத்து அவர்கள் அந்த வெற்றி பயணத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். துணிவோடு செல்கிறார்கள். தூய ஆவி துணை நிற்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்றைய 2வது வாசகத்திலும் பார்க்கிறோம். யோவான் எழுதிய முதல் திருமடல் அதிலே பார்க்கிறோம், பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஏதோ சும்மா பேச்சு, ஏதோ சும்மா சொல்லு, அவ்வளவுதான். பேச்சிலே பாதி பேர் தங்களது வாழ்க்கையை கழித்து விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது நாம் அதை செயலில் வெளிப்படுத்துகிறோமோ அப்பொழுது உண்மையான கனி தருவோம், எல்லாருக்கும் பயன்படும்படி வாழ்வோம். அப்ப செயலில் வெளிப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக துணிவு வேண்டும், கடவுளின் வல்லமை வேண்டும். கடவுளின் வல்லமை, கடவுளின் துணிவு வேண்டும் என்றால் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். கடவுளை நாம் அறிந்திருக்க வேண்டும். அத்தகைய கடவுளை பற்றிய அறிவு நாம் யார் என்பதை அறிய செய்கிறது. எனக்குள்ள பண்புகள் என்ன, எனக்குள்ள சக்தி என்ன, எனக்குள்ள வலிமை என்ன, கடவுள் எனக்கு துணை நிற்கிறார். இதோ தூண்டுதல் எழுப்பி நான் நல்ல முறையில் இப்படி பணி செய்ய வேண்டும், இப்படி செயல்பட வேண்டும் எனக்கு அறிவுறுத்துகிறார் என்று நாம் என்ன செய்வோம் என்றால் அந்த துணிவோடு கூடிய பயணத்திலே நாம் பயணிக்கலாம். அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்கள் அவரோடு இணைந்திருக்கிறார்கள், கடவுளும் அவர்களோடு இணைந்திருக்கிறார் என்பதை இந்த 2வது வாசகம் சொல்லுகிறது. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது கடவுளை முழுமையாக அறிந்து கொள்கிறோம். கடவுளை முழுமையாக அறிந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக கடவுள் நம்மோடு இணைந்திருந்து நாம் செய்யக்கூடிய பணியிலே வெற்றியை தருகிறார், கனியை தருகிறார். அன்பிற்குரியவர்களே, நற்செய்தி வாசகம் இன்றைய நாளிலே நமக்கு அறிவுறுத்துவது, யோவான் நற்செய்தியாளர், நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் என்று இயேசு சொல்வதாக சொல்லுகிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு இணைந்து நிற்க கண்டிப்பாக நமது கூட வந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் நமது சுயநலத்தின் காரணமாக அல்லது இந்த உலக இன்பத்திற்கு அடிபணிந்து அல்லது அடிமைப்பட்டு நாம் வேறு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம். அப்படி அல்லாது கடவுளோடு நாமும் இணைந்து நிற்கும் பொழுது கண்டிப்பாக நாம் துணிவை பெறுகிறோம், கடவுளிடமிருந்து சக்தியை பெறுகிறோம். அந்த சக்தி நம்மை பல்வேறு விதமான நல்ல செயல்பாடுகளை செய்ய அழைப்பு விடுகிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, அதிலே அந்த நற்செய்தி பகுதியிலே இன்னும் பார்க்கிறோம், கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தால் அன்றி தானாக கனிதர இயலாது. கடவுளை விட்டு நாம் பிரிந்து இருந்தால் கனிதர இயலாது, எந்த ஒரு நல்ல செயலும் செய்ய முடியாது, துணிவை பெற முடியாது. நாம்
10ஓடு 1, 11, அத்தோடு 1, நாம் 1 என்றுதான் இந்த சமுதாயத்திலே ஏதோ ஒரு மண்ணாக, ஏதோ ஒரு கல்லாக, ஏதோ ஒரு கட்டையாக வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த உலகத்திற்கு பலன் தரக்கூடிய, கனி தரக்கூடிய நல்லதொரு கொடிகளாக, கிளைகளாக நாம் இணைந்திருப்போம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், கடவுளை அறியாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் கடவுளை அவர்கள் அறிந்த பிறகு எப்படியெல்லாம் அவர்கள் பல வல்ல செயல்கள், நல்ல செயல்களை இந்த சமுதாயத்திற்கு செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். மோசேயை கடவுள் அழைக்கிறார். கடவுள் மோசேயை அழைக்கும் பொழுது மோசே சொல்றார், கடவுளே, நான் திக்குவாயன், எனக்கு பேச தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் கடவுள், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இணைந்திருப்பேன், நீ என்னோடு இணைந்திரு, கண்டிப்பாக நீ துணிவோடு இருப்பாய். நீ துணிவோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக பல வல்ல செயல்களை நீ செய்ய முடியும். என்ன வல்ல செயல்கள் செஞ்சாரு மோசே அப்படின்னு சொன்னான். பார்க்கிறோம், எகிப்து நாட்டிலிருந்து அந்த இஸ்ரேல் மக்களை விடுவித்து கொண்டு வந்தார். பெரிய மன்னன், பார்வோன் மன்னன், அந்த சாம்ராஜ்யத்தையே அடக்கி ஆண்டவன், எல்லாரும் அடிபணிந்து, எல்லாரும் பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் மோசே திக்குவாயனாக இருந்த போதிலும் கடவுள் அவரோடு துணை நின்ற காரணத்தினால் அவரால் ஜெயிக்க முடிந்தது, அவரால் அந்த மன்னனை வெற்றி கொள்ள முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு நிலை எப்பொழுது ஏற்படும் என்றால் நாம் கடவுளோடு இணைந்து இருக்கும் பொழுது. அடுத்தபடியாக பார்க்கிறோம், கடவுள் தொடக்க நூலிலே 46வது அதிகாரத்திலே 3வது இறைவசனத்திலே கடவுள் இஸ்ரேலுக்கு காட்சி தருகிறார். யாக்கோபுவிடம் சொல்லுகிறார், யாக்கோபு, யாக்கோபு, எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம். ஏன்னா யாக்கோபு எகிப்திற்கு செல்வதற்கு அஞ்சி கொண்டிருக்கிறார், பயந்து கொண்டிருக்கிறார். நீ என்னோடு இணைந்து இரு, கண்டிப்பாக நீ செல்லக்கூடிய அந்த எகிப்து நாட்டிலே உனக்கு நன்மைதான் கிடைக்கும் என்று கடவுள் வாக்குறுதி கொடுக்கிறார். யாக்கோபு பிறந்தது முதல் இன்று வரை கடவுளோடு இணைந்திருக்கிறார். எனவே கடவுள் அவருக்கு நன்மைத்தனத்தை விளைவிக்கிறார். துணிவோடு அவர் எகிப்திற்கு செல்ல கடவுள் அவருக்கு ஆசி கூறுகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, திருத்தூதர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு தலைமை குரு, அவரை சார்ந்த சதுசேயர்கள் எல்லாருமே என்ன செய்கிறார்கள் என்றால் இவர்களை கொன்றுவிட தீர்மானிக்கிறார்கள். எனவே இந்த திருத்தூதர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். சிறையில் அடைக்கப்பட்டவர்களை கடவுளின் தூதர் வந்து சந்திக்கிறார். கவலைப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், ஏனெனில் நீங்கள் கடவுளோடு இணைந்திருக்கிறீர்கள். கடவுளோடு இணைந்திருக்கக்கூடிய உங்களை யாரும் எதுவும் ஒன்று செய்ய முடியாது. எனவே நீங்கள் இதோ இந்த இரவிலே நீங்கள் வெளியிலே செல்லுங்கள், உங்களுக்கு சிறை கதவு திறக்கப்படும். அதோடு பயந்து விடாதீர்கள், வெளியில் சென்று கடவுளின் நற்செய்தியை நீங்கள் அறிவியுங்கள். கடவுளை பற்றிய அந்த ஞானத்தை, அறிவை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், பெற்றுக்கொண்டதை பிறருக்கு அறிவியுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அவ்வாறே செய்கிறார்கள். அதை பார்த்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த சதுசேயர்கள்ட்ட வந்து சொல்றாரு, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். ஆக ஆண்டவரோடு இணைத்து விட்டால் அன்பிற்குரியவர்களே பயம் இருக்காது. ஆண்டவரை நாம் முழுமையாக அறிந்து விட்டால் நமக்கு எந்த விதமான அச்சமும் இருக்காது, எந்த விதமான தயக்கமும் இருக்காது. கடவுள் நம்முள்ளே நின்று செயல்படுவார். கடவுள் நம்முள்ளே நின்று செயல்படுவார். அதுதான் அந்த திருத்தூதர்கள் மத்தியிலும் நடக்கிறது. அவர்கள் சிறையில் அடைத்தாலும், கொன்று விடுவோம் என்று அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தினாலும் அவர்கள் மறுபடியுமாக தைரியமாக நின்று கோவிலிலே நின்று கற்பிக்கின்றனர். ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிக்கையிடுகின்றனர். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த வேளையிலே நாம் அனைவரும் கடவுளே, இயேசுவே என்று கடவுளை நோக்கி வருகிறோம். ஆனால் முழுமையான அந்த இயேசுவை பற்றிய அறிவை கொண்டிருக்கின்றோமா? இயேசுவின் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? அத்தகைய நம்பிக்கையை முழுமையாக வைத்திருக்கும் பொழுதுதான் நாம் இயேசுவை அறிந்து கொள்கிறோம் என்ற அர்த்தம். ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா நமது வாழ்க்கையில் உடனே என்ன செய்கிறோம்? ஐயோ, கடவுளுக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை விட்டு பிரிந்து செல்லுகிறோம், கடவுளை மறந்து விடுகிறோம். அதாவது இல்லாட்டினா காசு பணம் வந்துருச்சு அப்படின்னா, சொத்து எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா, கடவுளா தேவையில்லை, எனக்கு காசு இருக்குது, காசை வச்சு நான் எதையுமே சாதிக்க முடியும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் காசு உள்ளவர்கள், பணம் படைத்தவர்கள், பதவியில் உள்ளவர்கள் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் செத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த காசை எப்படி நம்ம பாதுகாப்பது? சொத்தை எப்படி சேகரிப்பது? ஐயோ, பக்கத்து வீட்டுக்காரன் வந்துட்டு நமது சொத்தை அபகரிக்கிறானே, அல்லது ஏதாவது நடந்துருமே, உடல் நலம் குன்றிவிடுமே என்று ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இயேசுவோடு இணைந்திருப்போம். இயேசுவோடு இணைந்திருக்கும் பொழுது இயேசு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நம்மை பற்றி முழுமையாக அறிய வைப்பார்.
நாம் எப்படி வாழலாம் என்பதை நமக்கு அறிவுறுத்துவார். நல்லதொரு வழியை காட்டுவார். துணிவோடு செயல்பட்டு அதன் வழியாக நாம் கனிதரக்கூடிய கிளைகளாக, இயேசுவோடு இணைந்திருந்து கனிதரக்கூடிய கிளைகளாக நம்மை உருமாற்றுவார். அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்திற்கு கனிதரக்கூடிய கிளைகளாக நாமும் இயேசுவோடு இணைந்திருந்து இயேசுவை முழுமையாக அறிந்து நம்மையும் முழுமையாக அறிந்து அதன் வழியாக நாம் செய்யக்கூடிய பணிகளிலே, செயல்பாடுகளிலே வெற்றியை பெறுபவர்களாக நாம் மாறிட இந்த வேளையிலே இறை அருளை கேட்டு ஜெபிப்போம். ஆமென். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். சாவின் மீது வெற்றி கொண்டார். பாடும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று அதிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நீரை வாழ்வை உண்மையுடனே நம்புகிறேன். துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் துணையாய் இருக்கின்றேன். துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் துணையாய் இருக்கின்றேன். வாழ்வாய் வழியாய் நான் இருப்பேன். வாழ்வாய் வழியாய் நானே இருப்பேன். வாழ்வாய் வழியாய் நான் இருப்பேன். வாழ்வாய் வழியாய் நானே இருப்பேன். துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் துணையாய் இருக்கின்றேன். வாழ்விழிக்கும் வள்ளலாகிய இறைவா, இதோ இந்த அருமையான உமது பிரசன்னத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். பல்வேறு தேவைகளை நாங்கள் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறோம். உடல் நல சுகத்திற்காக, பிள்ளைகளின் கல்விக்காக, விவசாயிகளின் நல்லதொரு பொருளாதார முன்னேற்றத்திற்காக, தொழிலாளர்களினுடைய வசதி வாய்ப்புகளுக்காக, நாட்டினுடைய அமைதிக்காக, நோயுற்றோர்கள் மகிழ்ச்சியோடு, நிறைவோடு, நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக
முதியோர்கள் ஆண்டவரை உமது பாதுகாப்பிலே பத்திரமாக உமது அரவணைப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக, இனுமாக தீயவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக, நல்லவர்கள் இன்னும் நல்லவர்களாக வாழ்ந்து உமது ஆசிரியரை நிறைவாக பெற வேண்டும் என்பதற்காக, வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய வேதனை சோதனைகள் அனைத்துமே மாற வேண்டும் என்பதற்காக, நன்மைத்தனங்களால் இந்த உலகம் முழுவதுமே நிரம்ப வேண்டும் என்பதற்காக, நாங்கள் ஜெபிக்கக்கூடிய அனைத்து தேவைகளையும் மன்றாட்டுக்களையும் நீரே பரிவுள்ளத்தோடு ஏற்று வெற்றியாக மாற்ற வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, அனைத்துலகம் இறைவா போற்றுகிறோம். எழும் அறுபெருகளின் அப்பத்தை பெற்று வந்த தினவேளையும் மனித உழைப்பு வந்த அப்பம் எங்களுக்கு வாழ்வளிக்கும் ஆண்டுகளாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவார். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உன்னதன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா உமக்காக. சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்கு உரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களாய் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான
காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட நிர்வாகி பேரரு திரு பாக்கியநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வரை செய்தருளும். மேலும் இறைவா, இன்றைய நாளிலே தேர்வு முடிவுகள் வெளியாகக்கூடிய சூழ்நிலையிலே நீர் விரும்பக்கூடிய உமது திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய தலைவர்கள் இந்த தமிழகத்தை ஆள்வதற்கான வரத்தை நீரே அருள் புரிவீராக. மக்கள் அமைதியோடு வாழ, மகிழ்ச்சியோடு வாழ, நிறைவோடு வாழ இந்த அரசானது, இந்த தலைவர்கள் தொடர்ந்து செயல்பட, அதன் வழியாக நீர் விரும்பிய இறையாட்சி இந்த மண்ணுலகிலே வளர்வதற்கு நீரே ஆசிரை தருவீராக. உடல் நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம், உள்ள நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம், வேதனைகளோடு விரக்திகளோடு வாழக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இனுமாக தேவை என்பதை உணர்ந்து உம்மிடம் கேட்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் அந்த தேவையை நிவர்த்தி செய்ய உம்மை ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எமது சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஏலிசை நாதனை எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏலிசை நாதனை எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் அருமருந்து. வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் அருமருந்து.
உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து, என்னில் நிறைவை அளிக்கும் அருளமுதே. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உனில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உனில் இணைந்து. ஏழிசை நாதனை எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுடல் திருரத்தம் இவற்றாலும் விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உமது மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அலையுளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. அலையுளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. வாழ்க்கையின் பேரரசி, பழுதில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி, பழுதில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழும் தலைவியும் நீ அல்லோ, காலமும் காத்திடுவாய். அலையொளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. பொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கிட வல்லவு மகனிடம் கே.
அலையொளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி